குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ வந்து ஆர்டிகிள்ஸில் பார்த்தோம். நம்ம ஆர்டிகிள்ஸோட லைக் ரூல்ஸ், நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் வந்து எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே வரும், ஓகே, அண்ட் எங்கே ஆன் வரும், எங்கே வரும் அப்படின்ற மாதிரி வி ஸோ அதாவது டூ டைப்ஸ், லைக் டெஃபினட் ஆர்டிகிள்ஸ் அண்ட் இன்டெஃபினட் ஆர்டிகிள்ஸ், இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ரெண்டு வீடியோ டோட்டலாக வந்து பப்ளிஷ் பண்ணோம். ஓகே, இப்போ அதோட கண்டினியூவேஷனாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். லைக் வந்து ஆர்டிகிள்ஸ் ரூல் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம். லைக் இன்டெப்த்தாக இதெல்லாம் முக்கியமோ அதெல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ரியல் டைமில் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சார்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் ஃபோனட்டிக் ஆல்பபெட். ஓகே, ஐபிஏன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுக்கும் ஆர்டிகிள்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷில் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம லைக் லாங்குவேஜ் வந்து நம்ம வி ஹாவ் டு கிவ் இட் அ சவுண்ட். ஓகே, ஸோ சவுண்ட்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ப்ரொனன்சியேஷன் இஸ் ஆல் அபவுட் சவுண்ட்ஸ். ஸோ ஒரு லாங்குவேஜ்க்கு சவுண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் அஸ் இங்கிலீஷ் இஸ் கன்சர்ன்ட், இந்த சார்ட்ல இருந்து தான் வருது. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் ஃபோனட்டிக் ஆல்பபெட், ஐபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் ஃபோனீம்ஸ். ஃபோனீம்ஸ்னா சவுண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, ஃபோனீம்ஸ் மீன்ஸ் சவுண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தோம்னா இங்கிலீஷில் இருக்கிற ஆல்பபெட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் லெட்டர்ஸ், ரைட், 26 லெட்டர்ஸ் இருக்குன்னா 26க்கும் ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றோம், த லெட்டர் ஏ வந்து வி ப்ரொனவுன்ஸ் இட் ஆஸ் ஏ, பி, சி, டி. Okay, and when it combines with another vowel or a consonant, it takes another sound. So இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் லெட்டர்ஸ் கம்பைன் ஆகிறப்போ டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வரப்போ ஒரு மாதிரி சவுண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் இந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கு சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல் கம்ஸ் ஃப்ரம் திஸ் சார்ட், ரைட். ஸோ that's the reason why we call it as like international phonetic alphabet. Okay, it's like a formula which you have to remember. ஸோ இதை எதுக்கு நம்ம ஆர்டிகிள்ஸ் சாப்டரில் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதையும் சொல்லிடுறேன். vowels and consonants ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, லைக் we have something called as vowels and consonants. So when we call when we say vowels, இங்கிலீஷில் வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி like in every English classroom the teacher would have said we have 5 English vowels. என்னன்னு கேட்டீங்கன்னா லைக் ஏ, ஐ, ஓ, யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் ஆஸ் ஃபார் அஸ் இங்கிலீஷ் இஸ் கன்சர்ன், லைக் இந்த 5 vowelsன்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யூ டு ரிமெம்பர். ஓகே, பட் தென் ஆக்சுவலி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have around 20 vowels. இப்போ நீங்க பாக்குறீங்க, கர்சரை பார்த்துக்கங்க. இந்த 3 இந்த 3 rows இருக்கு இல்லையா, இது நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 20 இருக்கும். ஓகே, ஸோ 20 vowels இருக்கும். இது இங்க பாருங்க, லைக் this and this, all this together is called as vowels. Okay, so there are 20 vowels in English. அதுதான் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த 4 like 3 rows இருக்கு இல்லையா, 1, 2 and 3, இது மூணும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சிங்கிள் vowel sounds. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து it's called as double vowel sounds. Double vowel soundsனா like 2 vowels coming together and we get a different kind of pronunciation. இதை வந்து diphthongs ன்னு சொல்லுவாங்க. Okay, it's also called as diphthongs. இப்போ நம்ம அப்படி வந்து இன்டெப்தா ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் லைக் ஓகே, there are வந்து 20 vowels in English, ஃபைன். அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வவல் சவுண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் த ப்ரொனன்சியேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா this is going to be highly useful for you to pronounce on your own. You need not ask anyone how to pronounce a word.
அதான் இதோடைய பெனிஃபிட், ரைட்? இந்த இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே வந்து டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணி அந்த ஃபோனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஒரு வேர்டுக்கு மீனிங் பக்கத்துல ஒரு 2 ஸ்லாஷ் போட்டு நடுவில் வந்து வேர்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ஃபோனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன், ரைட்? ஸோ அதை நீங்களே படிக்கலாம். அதை படிச்சீங்கன்னா யூ வில் நோ ஹவு டு ப்ரொனவுன்ஸ் தட் வேர்ட். யூ நீட் நாட் ஆஸ்க் எனிபடி. அண்ட் லைக் இட் ரிக்வயர்ஸ் சம் ட்ரைனிங். ஓகே, இப்போ இதை வந்து நான் யூஜியில் படித்தேன். ஸோ இட் டுக் மீ லைக் இந்த ஒரு சப்ஜெக்டையே வந்து we studied for almost 6 months. ஓகே, ஒரு செமஸ்டர் வந்து இதை நாங்கள் படித்தோம். ஸோ அவ்வளோ இன்டெப்த்தாக இதுக்குள்ளே போக முடியும். பட் தென் ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ இன்டெப்த்தாக போக தேவையில்லை. யூ கேன் ஜஸ்ட் know how to do it. இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது, இப்படியெல்லாம் நான் படிக்க விரும்பலன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்சோ லேர்ன் அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ். யாராவது ஒருத்தர் ப்ராப்பராக ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியும் கற்றுக்கலாம். that's another way of learning. ஓகே, இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் an extra step. It's like you know how to read it and you know how to pronounce it. that makes the difference. சரிங்களா? ஸோ இந்த 3 ரோ பார்த்தீங்கன்னா we call it as vowels and there are 20 vowels in English. அதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? நான் சும்மா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றேன். I don't know how it sounds here online. I don't know about I don't know how well it could reach you, but then I'll try. Now this is the first symbol that you're seeing is E. Now E means கீழே வந்து வேர்ட் கொடுத்துருப்பாங்க, ஷிப்னு கொடுத்துருக்காங்க. ஷிப் அப்படின்னு சொல்றோம். we call it as ship. so when we say ship, அதுல என்ன சவுண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா in betweenல ஷி வருது, ஈ வருது. ஈ சவுண்ட் இஸ் கம்மிங். ஓகே, நம்ம ஷா விட்டுறலாம். at the end வந்து பா சவுண்ட் வருது. பான்றது here it is it becomes ip. ஓகே, அப்பதான் ஷிப்னு வரும். ஓகே, ஸோ எவ்ரி லெட்டர் ஹேஸ் 2 sounds ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மேபி லைக் நான் சொல்லிக் கொடுக்குறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ நான் சும்மா ஜென்ரலாக சொல்லிக் கொடுக்குறேன். Maybe I'll come up with a separate video for teaching you this. It will be very useful to you if you want to learn. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து E sound. Okay, so E means here it's a vowel and it's a short vowel. Okay, so ship, when you say ship, அப்போ என்ன ஷா. ஓகே, ஷா சவுண்ட் இருக்கு, E sound இருக்கு, இப் சவுண்ட் இருக்கு. when you combine all these things it becomes ship. ஓகே, இது வந்து சா இல்ல ஷா, அப்பதான் ஷிப்னு வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இல்லைன்னா SIP சிப்னு ஆயிடும். there's a difference, right? so ஷிப்னு சொல்லணும். ஸோ அது மாதிரி வந்து இப்போ இந்த அதே சிம்பிள் தான். it looks like alphabet I. ஓகே, அண்ட் அதுக்கு பக்கத்துல 2 டாட் இருந்துச்சுன்னா வந்து இட் மீன்ஸ் இட்ஸ் அ லாங் vowel sound. you have to stretch the sound. for example, இதை நம்ம பார்த்தோம் E. அப்போ இது என்ன இருக்கும்? E sound. for example, sheep. okay, sheep. I saw a sheep. so I should say sheep. you cannot say ship there. Okay, so there is a difference between a short vowel sound and a long vowel sound. This is what you have to remember. Okay, so இதே கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா the other sounds. இது வந்து பாத்தீங்கன்னா கீழே வேர்ட் பாருங்க. உங்களுக்கு இந்த சவுண்ட் என்னன்னு ஞாபகம் வரணும்னா you have to look at the word. that is the reason why they've given the words below these sounds, right? so if you look at the word you'll be able to remember the sound. Okay, so PUT. okay, it's called as put. இப்போ புட்னு சொல்றப்போ பா உ இட் வருது. ஓகே, பா உ இட். so put. அப்ப இதுல வந்து u sound is very short. okay, it's very short. similarly, if you go to the next sound, you see you have to come. you have to come. okay, now you see like how it sounds. no, I'm not cutting it short. no, I'm trying to stretch the sound. so I'm saying you are responsible. example, so you are responsible.
Okay, so I am trying to emphasize. Okay, so when you use a long vowel sound, you have to emphasize the sound. Okay, the particular vowel. So this is how you will have to go through the entire list of vowels. Okay, so இதை நான் இப்ப சொல்லி தரல. Okay, இது வந்து I'm just giving you an intro about how this is. And if I teach you for the sake of articles, it's not going to be effective. So I have to teach you this separately. So அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். You can, if you want to learn, you can, drop your interest in the comments. Just tell me that you need this so that I would try to teach you. I want to know like how many of you are interested. Okay, rather than just simply making a video on it. If people are interested, okay, I can try to teach you this. Okay, so this is called as International Phonetic Alphabet. இப்போ நம்ம இதை ஆர்டிகல்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்குள்ள போனோம்னா this takes a lot of time. Okay, so இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் the other words வந்து நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். And every sound has a unique pronunciation. Okay, every symbol, I should call it as phonemes. Every phoneme has a unique sound. Okay, and you see like these are all single vowel sounds, right? And these are all double vowel sounds. So இப்போ double vowel sound ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். E இங்க நம்ம பார்த்தோம் E இருக்கு, இது a sound. So ear, ear, ear. I hear what you say. I hear what you say. See, இது தனியா pronounce பண்ண ஆடா இருக்கும், but then when it comes in a sentence, it would be really good, right? So தனியா நம்ம ஒன்றும் ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ ஒரு மாதிரி வந்து லைக் இதென்ன டிஃப்ரெண்டா இருக்கு, இப்படி எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி தோணும். But then when you speak with a sentence, it would be very organized and very beautiful. Okay, but then it requires a lot of practice. And வந்து this kind of pronunciation you cannot speak everywhere because sometimes people won't understand. It's like when you listen to a British accent or an American accent, sometimes you feel that you don't understand things because of their pronunciation. So அது மாதிரி வந்து it happens at times, but then it would be beautiful if you practice. Okay, அப்படி பார்த்தோம்னா நம்ம இங்கிலீஷை சரியாவே பேச முடியாது. மற்றவங்களுக்கு புரியறது இல்லை அப்படின்னா அப்புறம் நம்ம ஸ்டாண்டர்டாவே இருக்க முடியாது லைஃப்ல. ஸோ எப்போ முடியுமோ அப்போ இப்படி ட்ரை பண்ணுங்க, இப்படி பேசுங்க. ஓகேவா? ஸோ இது யாருக்கு நான் சஜஸ்ட் பண்றேன்னா, இஃப் யூ ஆர் குவைட் ஸ்ட்ராங் இன் லாங்குவேஜ், ஓகேங்களா, இஃப் யூ ஆர் குவைட் ஸ்ட்ராங் and you're able to speak well in any given situation. எக்ஸ்பர்ட் ஆன இருக்கணும்னு தேவையில்லை, பட் தென் எதை பத்தி பேச சொன்னாலும் என்னால பேச முடியும் அப்படின்னு வந்து you have a feeling within yourself, you can try this, right? You can go to the next level by practicing this. So your pronunciation would be really awesome, to listen. So that's one thing that I want to say. Now let's see like how we should connect this with the articles topic. அது பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், like articlesல a sentenceல a include பண்றதும் and include பண்றதும், it largely depends on what sound follows after this letters. You understand? So இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு புரியும். இப்போ vowel sound வருதுன்னா நம்ம என்ன செய்வோம், we'll supply with and. ஓகே, இப்போ ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறாங்க, they give you இப்போ vowel sound வருதுன்னா நம்ம என்ன செய்வோம், we'll supply with and. ஓகே, இப்போ ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறாங்க, they give you apple. Okay, she know the difference. It's not a, okay, it's a sound. It should be a. So apple ன்னு தான் சொல்லணும். You cannot say apple. In தமிழ்ல வந்து நான் சொல்றேன், அது வேற. Okay, let's not consider about Tamil now, right? So when I say apple, now what is the sound? It's not a. Okay, it's not a. Then there is some other sound there. The sound is a sound. Cat ன்னு சொல்லுங்களேன், cat, CAT, cat. நீங்க கேட்னு சொல்றப்ப என்ன சவுண்ட் வருது, a சவுண்ட் தான் வருது, ஆ சவுண்ட் வர்றது இல்லை. காட்டுன்னு நம்ம சொல்றது, கேட்னு சொல்றப்போ a சவுண்ட் இஸ் கமிங். ஸோ அந்த a சவுண்ட் எங்க இருக்குன்னு கர்சரை பாருங்க. அதாவது from top to bottom it's the third sound. Okay, in the first column you see the third sound. This is a sound. You see, cat.
C18 கொடுத்திருக்காங்க. நான் ஜூம் பண்ணி வேணா காமிக்கிறேன். You see C18 கொடுத்திருக்காங்க. அப்புறம் பக்கத்துல அந்த phonetic transcription கொடுத்திருக்காங்க. Like ka, C க்கு வந்து sound பொறுத்தவரை it becomes ka. Okay, you cannot write it as C. Okay, it is ka. Ka மேல இருக்கிற சவுண்ட், a sound, ta sound. தான்றது இந்த இடத்துல இட்டுன்னு வரும். ஏன்னா catன்னு முடியணும். ஸோ நான் இல்லையா இந்த பாக்ஸ் இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா they are vowels. There are 20 vowels in English, I told you. ஸோ இது வந்து ஒரு vowel soundன்றதுனால தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஆர்டிகிள்ல and யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ என்ன சொல்றோம், an apple அப்படின்னு சொல்றோம், an apple அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆப்பிள் இந்த சவுண்ட் வருது, இட்ஸ் a vowel sound, அதனால and. இப்போ இந்த இந்த 3 ரோஸை விட்டுருங்க. இந்த 3 ரோஸை விட்டுட்டு கீழே பாத்தீங்கன்னா இந்த கலர்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்க போத் கலர்ட் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க கம்ப்ளீட்டா. டோட்டலா நம்ம பாத்தீங்கன்னா you'll have 24 sounds here. Okay, you'll have 24 sounds. இப்போ இந்த 24 sounds consonants in English. You understand? It's called as consonants in English. அப்போ இதுல நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, லைக் எங்கெல்லாம் vowels வருதோ அங்க வந்து and சப்ளை பண்ணணும். எங்க கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வருதோ அங்க பாத்தீங்கன்னா நீங்க a சவுண்ட் வந்து ஐ மீன் லைக் a ஆர்டிகிள்ல வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். I think it's visible, right? I don't have to zoom, but then I'll zoom a little so that it's quite easy for you to see it, right? See, if you look at this particular word, it's written as pot. Okay, it's written as pot. இப்போ pot ன்னு பாத்தீங்கன்னா like what should I say? See, it starts with pa sound. You understand? It starts with pa sound. So pa is a consonant sound. Now, just because pa is a consonant sound, we are using a. So we say a pot. Okay, அதே மாதிரி பெட்னாலும் a bed தான் வரும். Tapனாலும் a tap. I bought a tap. I bought a tap. So இதுல நீங்க எந்த சவுண்ட் எடுத்துக்கிட்டாலும் இட்ஸ் a consonant sound, and அதுக்கு முன்னாடி என்ன வரும், a தான் வரும். வேற எதுவுமே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, இங்க and வரவே வராது. As far as consonants is concerned, you can தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த சவுண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுன்னா நீங்க வந்து கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஆர்டிகிள்ஸ் when you're solving articles questions, you don't have to confuse yourself because you're very strong in sound, so you can learn it and then you can use it. அங்க வந்து போயிட்டு நம்ம லைக் AEIOU தான் வருமா அப்படின்னா it doesn't work out properly, right? Maybe when you were in a say 5th standard, 6th standard, entirely different. You have to know all the 24 consonants and you have to know the 20 vowels in English. Okay, anyway, I'll try to teach you this maybe in upcoming videos. I'll try to teach you this. Now let's get into worksheets. Okay, now we'll solve the questions. Now I hope this is visible to you. Now if you look at the articles, all these questions, all these questions are from what I taught you in the 2 videos. ஏதோ 1 or 2 questions வந்து மேபி அந்த ரூல்ஸ் ஏதாவது வீடியோஸ்ல மிஸ் ஆயிருக்கலாம். But then what you have to understand is most of the rules I have discussed in 2 videos, and I'll give you in case you have not watched that video, please watch that video, then come to the worksheet video, right? அப்பதான் வந்து you will have a clear understanding of how to do it, right? So I'll give the 2 videos in the description. You can just go there and watch the first video, then look at the second video, and then come back for the solving the worksheet, right? So we'll try to solve as many questions as possible. There should be around 50 or 60 questions, I think, right? We'll try to see, and then I'll also explain you the rule. ஓகே, அப்பதான் இங்க இப்ப இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். நீங்க சென்டென்ஸை பாக்குறீங்க and then you get back to the rule. That's how it will work.
right? That's how you'll have to remember. Now articles is quite easy, நம்ம ஓரளவு நம்ம பண்ணலாம். But then எல்லா ஒர்க் ஷீட்டுக்குமே எல்லா டாபிக்குமே இதை தான் நான் சஜஸ்ட் பண்றேன். கொஸ்டினை பார்க்கணும், ரூலோட கனெக்ட் ஆகணும், அகெயின் யூ கம் பேக் டு த கொஸ்டின் அண்ட் தென் சால்வ் இட், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், do you go to dash church on Sunday? Do you go to dash church on Sundays ன்னு கேட்குறாங்க. நான் இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா சர்ச்னு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் கோயிங் டு வேஸ்ட் டைம். நான் வந்து straight away I'll go to the rule. Okay, ஏன்னா வந்து I'll tell you like how fast you can solve அப்படின்றது. அது only if you master the rule you will be able to do it, right? Let's not waste time. Okay, so what we'll do is, do you go to dash church on Sundays ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம வந்து எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். சர்ச்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க, go to சர்ச்னு கொடுத்துருக்காங்க. எப்போதுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டூக்கு அப்புறம் ஆர்டிகிள் மெஜாரிட்டி வராது. ஓகே வராது. இன்னொரு விஷயம் இதுல ஞாபகம் எப்படி படுத்தணும்னா, லைக் சர்ச்ன்றது இட்ஸ் அ காமன் பிளேஸ். ஸோ வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் காமன் பிளேஸ் நம்ம ஆர்டிகிளை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனா இதுல எக்ஸப்ஷனும் இருக்கு, சரியா? அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இங்க டு யூ கோ டு சர்ச் ஆன் சண்டேஸ்னா இட்ஸ் வெரி மீனிங்ஃபுல். அப்ப இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நோ ஆர்டிகிள். அதாவது let us not have any article here. That's the answer. You understand? There is no necessity for us to give any article here. Okay, ஏன்னா it's a general question and it talks about a very very common place. Church is a common place. Church, temples, schools, hospitals, now all these places are called as common places because we all use it, right? ஆனா இதுல எக்ஸப்ஷன் ஒன்று சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காமன் பிளேஸுக்கு வேற ஒரு பர்பஸ், அதுக்கான பிரைமரி பர்பஸ்க்காக போகாம வேற ஏதோ ஸ்பெஷல் பர்பஸ்க்காக நீங்க போறீங்க அப்படின்னா அப்போ நீங்க த கொடுக்கணும், கண்டிப்பா த கொடுக்கணும். அப்போ என்ன வரும், டு யூ கோ டு த சர்ச் ஆன் சண்டேஸ் டு டேக் போட்டோகிராஃப்ஸ்? அப்படி இருந்தா சர்ச்சுக்கு எதுக்கு போவோம்? சர்ச்சுக்கு ப்ரே பண்றதுக்கு போவோம். பட் தென் நான் வந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக போட்டோ எடுக்க போறேன். சரி, நாங்க போறேன், ப்ரே பண்றேன், that's a different story. But my main purpose of going to the church today is to take photographs. So I'm deviating from the primary purpose. So when I'm trying to deviate from the main purpose, then I will have to use a definite article. அப்பதான் the word. இந்த இடத்துல பொதுவா சொல்றாங்க, ஜெனரலா சொல்றாங்க, and again it's a common place. அப்ப நமக்கு இங்க ஆர்டிகிளே வேண்டாம். This is how you will solve it. ஓகே, இவ்வளோ எலாபரேட்டா நீங்க பண்ண தேவையில்லை. காமன் பிளேஸ் கொடுத்துருக்காங்க, பிரைமரி பர்பஸோ இல்ல செகண்டரி பர்பஸ் பத்தி இண்டிகேட் பண்ணல, அப்போ பிரச்சனையே இல்லை, அந்த இடத்துல ஆர்டிகிள் வராது, அவ்வளவுதான். ஸோ டு யூ கோ டு த சர்ச் ஆன் சண்டேஸ்னா, ஐம் சாரி, டு யூ கோ டு சர்ச் ஆன் சண்டேஸ்? ஸோ நோ ஆர்டிகிள் இஸ் த ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் டேஷ் மேன் ஐ டோல்ட் யூ அபவுட்னு கொடுத்துருக்காங்க. Now this is blank man I told you about ன்னு கொடுத்துருக்காங்க. See, it's very easy. Now this ன்னு சொன்னாலே it's demonstrating something ன்னு அர்த்தம் இல்லையா? this னாலே ஏற்கனவே வந்து இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் அப்படின்றதுன்னு அர்த்தம். ஏன்னா ஏதோ இங்க பாருங்க, இவர் தான் வந்து அவரு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ this second time that we are trying to introduce about him, right? Or tell something about him. Already I have told and again now I am going to tell something about him. அப்ப இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, I'm kind of introducing the person for the second time or in second time. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா I'm very specific or I would say it's more of particular or specific in nature. Specific particular ன்னு வந்தாலே definite article கண்டிப்பா வரும். definite articleனா the, கண்டிப்பா the வரும். அப்போ this is the man I told you about. This is the man I told you about. This is the man I told you about. அதான் ஆன்சர். அப்போ இங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, the man. ஏன்னா ஐம் ஸ்பெசிபிக், இவர் தான் அவருன்னு சொல்றேன். அப்போ நான் குறிப்பிட்டு சொல்றேன். ஏற்கனவே பேசினவரை பத்தி திரும்ப நம்ம பேசுறோம். அந்த மாதிரி ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு நான் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோல. லைக் லைக் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I went to a doctor. The doctor was good. அப்போ செகண்ட் டைம் நான் டாக்டர் பத்தி பேசுறப்போ the doctor ன்னு சொல்றேன். இதுதான் கான்செப்ட். ஓகே, this is exactly dash job I was looking for. திரும்ப அதே கான்செப்ட் தான். This is exactly the job. ஏன்னா I'm specific.
இந்த வேலைக்காக தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னு அர்த்தம். அப்போ this is exactly the job I was looking for. I hope you understand, right? Now where is near dash Charing Cross station ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ now I'm talking about a place, right? A place. யூசுவலா பிளேஸ்க்கு வந்து ஆர்டிகிள் நம்ம போட தேவையில்லை unless it's an exception. பாத்தீங்கன்னா ட்ரஃபால்கர் ஸ்கொயர்ன்றது அப்படியே விட்டுறலாம், நம்மளுக்கு எந்த ஆர்டிகிளுமே வேண்டாங்க, ஏன்னா இட்ஸ் அ பிளேஸ், ரைட்? அப்போ ட்ரஃபால்கர் ஸ்கொயர் இஸ் நியர் சேரிங் கிராஸ் ஸ்டேஷன். அகெயின் இட்ஸ் அ பிளேஸ், அங்க நமக்கு யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்போ வந்து இங்க நம்ம ஆர்டிகிளே யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நோ ஆர்டிகிள் would be the answer for both the blanks. Okay, now dash little knowledge is dash dangerous thing. இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா little knowledge is dash dangerous thing ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க ஒரு ரூல் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னு சொல்லலாம்னா லிட்டில்ன்றது usually it's accompanied by a. Okay, you can say a little, a few, like that. Okay, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ a little knowledge is a dangerous thing. A little knowledge is a dangerous thing. இங்க ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா லிட்டில்ல லா இருக்கு, லா சவுண்ட் இருக்கு. லான்றது கான்சனன்ட் சவுண்ட். நீங்க அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் சார்ட்ல லான்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a கான்சனன்ட் சவுண்ட், ரைட்? அதே மாதிரி டா, டேஞ்சரஸ்ல டா இருக்கு. ஸோ டா இஸ் அ கான்சனன்ட் சவுண்ட். அகைன் டான்றது இங்க கான்சனன்ட் சவுண்ட். அப்போ அதனாலதான் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் a little knowledge is a dangerous thing. Now இந்த 5 questions நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். We'll have to check it, right? ஏன்னா நான் எங்கேயும் தப்பு பண்ணிடக்கூடாது. Okay, so for that I'm showing you the key. See, do you go to no article? நம்ம பார்த்தோமா commonplace, நம்ம article எங்கேயுமே யூஸ் பண்ணல. This is the வந்துச்சா, the man I told you about. This is exactly the job because I'm specific. So this is exactly the job I was looking for, right? Next, Trafalgar Square is near Charing Cross station. அப்ப no article ன்னு வருது. ஏன்னா article is not required. ஏன்னா this is a place. Both are places where article is not necessary unless there is any exception. Okay. Now, a little is a dangerous thing. Same answer for both the places. ஏன்னா it's because of consonants. Now little last consonant sound, dangerously da is a consonant sound. அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, இப்போ சிக்ஸ்த் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா லைக் dash philosophers seem to think that life is dash mystery. Now dash philosophers கொடுத்திருக்காங்க. Why should I have any article before philosophers? It's not required, right? See, if I want to talk about teachers, I would say teachers are great. Why should I say the teachers are great? So the teachers ன்னு சொல்ற அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த டீச்சர்ஸ் இருக்காங்க? It's not required இல்லையா? So philosophers ன்றது I'm talking about no in general about all the philosophers. Now I want to mean it in a universal way. Okay, in a more generalized way. So what I do is I say philosophers. I don't put any definite article there. It's not required. So philosophers seem to think that life is a mystery. You understand? Life is a mystery. Okay, life is a mystery in தான் சொல்லணும். ஓகேங்களா? மான்றது கான்சனன்ட் சவுண்ட்னா மிஸ்ட்ரி தான். Okay, so philosophers seem to think that life is a mystery. லைஃப் ஒரு புதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் பார்த்தீங்கன்னா அது ஒரு விடுகதையாட்டம், நம்ம ஒருன்னு சொல்றோம் இல்லையா? லைக் அது ஒரு புதிர், அது ஒரு விடுகதைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கான்செப்ட்ல. ஸோ philosophers seem to think that life is a mystery. So the answer would be D option, right? I need time to think about dash offer you made. இங்க என்ன? I need time to think about dash offer you made. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெசிபிக் ஆஃபர் பத்தி பேசுறாங்க. சி, ஒரு ஆஃபர் இப்போ நீங்க ஜாப்காக வரீங்க என்கிட்ட, நான் ஒரு ஸ்பெசிபிக் பேக்கேஜை வந்து உங்களுக்கு சொல்றேன். ஐம் ரெடி டு கிவ் யூ அ ஜாப் but then with this package ன்னு சொல்றேன். So I'm being very specific about what I'm going to give you. Okay, so you know that I'm very specific. So அதுலயே தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம ஸ்பெசிபிக்
ஒரு அதனாலதான் இங்க என்ன வரும், அதே கான்செப்ட் தான். ஐ நீட் டைம் டு திங்க் அபவுட் த ஆஃபர் யூ மேட். ஓகே, ஐ நீட் டைம் டு திங்க் அபவுட் த ஆஃபர் யூ மேட். அப்ப இங்க வந்து டெஃபினட் ஆர்டிகிள் வரணும், த ஆஃபர் யூ மேட். ஓகே, I can't play dash piano, but I can play dash guitar. It's very simple. The rule is for all musical instruments you have to use definite article the. Any musical instrument, okay, at any given place you have to supply it with the. Okay, so it would be I can't play the piano, but I can play the guitar. I can't play the piano, but I can play the guitar. அவ்வளவுதான், இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, for musical instruments the word. Skating. Okay, there was a time. சொல்லலாம், there was a time and சொல்லலாம், there was time and சொல்ல முடியாது. So we say there was a time when I enjoyed, inga no article in நினைக்கிறேன், I'm not very sure, but then we'll try to check it out anyway. It's little confusing. Okay, there was a time when I enjoyed skating. அதுவே மீனிங்ஃபுல்லா தான் இருக்கு. அப்போ இங்க நோ ஆர்டிகிள் தான் வரணும், பட் தென் we'll check it out, right? Okay, now இங்க ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். It's because of time. Ta is a consonant sound, அதனால நம்ம போடுறோம். Okay, the worst part of living in a tent is dash lack of space. அப்போ the worst part, இப்போ வந்து we are being very specific. Okay, like the worst என்ன ஏன் வருது, I told you it's about superlative degree. No, good, better, I'm sorry, bad, worse and worst. Okay, that's the third degree. அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எப்போதுமே superlative degree கூட the வரும்னு சொல்லியிருக்கேன். So the worst part of the living in a tent is the lack of space. ஏன் the lack of space? It's because I'm being very specific. See, there could be a lot of problem, but I'm being very specific about what problem it is. Now, lack of space is the real problem. So, because I'm emphasizing on that, so that would be the lack of space. Now, let's look at the key. Sixth question. Okay, see, no article. Okay, like no article first blank varum. Like philosophers seem to think that life is a mystery. So, a mystery. I need time to think about the offer because I'm being very specific. So, the offer. I can't play the piano, but I can play the guitar. Yeah, it's because it's a musical instrument. We have to give the definite article the. Okay, then there was a time. Number so now there was a time when I enjoyed skating the varano. I don't think would come again here because it's not required. Okay, as far as my knowledge, it's not required. So anyway, we'll try to check it out. There was a time when I enjoyed skating. That would be sufficient. The worst part of the living in a tent is the lack of space. Why am I supposed to give the here? It's because I'm emphasizing on what problem it is. So lack of space is a problem. So that's the reason we give the lack of space. Okay, I hope you understand. Now we'll see another 5 questions. Okay, from 11th question we'll see. See, dash most cars start badly on dash cold mornings னு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, like article is not necessary here. ஏன்னா I can start the sentence with most cars. Most cars start badly on cold mornings. That would be sufficient. I think there is no article. Article is not required there. Anyway, like we'll check with the answer. 12th one, the Prime Minister. Okay, whenever you speak about official designations, it should be the Prime Minister, the President, okay, the Director, the Principal. It's like that. So the rule is very simple. So the Prime Minister will give a speech this afternoon. அவ்வளவுதான். இப்போ திரும்ப பாத்தீங்கன்னா இது place name. அப்போ நீங்க Tower of London is one of the main attractions. கொடுத்துக்கலாம். Tower of London is one of the main attractions of London கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வருது. ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா தான் வரும். ஏன்னா ஒன் ஆஃப் வந்தாலே ஒன் ஆஃப் த, ஏன்னா ஐம் டாக்கிங் அபவுட் a specific place. So one of the main attractions. அப்படி நம்ம பாத்தீங்கன்னா இங்க
and the இப்படிதான் இருக்கு. B and C தான் இருக்கு. ரெண்டுல ஒண்ணு தான் ஆன்சரா வரும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இங்கன்னா the வந்து இங்க போட்டுக்கலாம். அப்ப it should be the Tower of London is one of the main attractions of London. Okay, so what happens here is we are specially talking about this place. அது ஒரு ரீசனா இருக்கலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா it could be a kind of monument. For example, Taj Mahal. So I don't say Taj Mahal, I say the Taj Mahal. You understand? So அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து the Tower of London is one of the main attractions of London அப்படின்னு சொல்றோம். So the answer would be the and the. Okay, 14th one. I have not been to dash concert like that before. I have not been to a concert like that before. Now I'm here generalizing it. No, I have not seen a movie like that. See, you have to associate the sentence with some other example. So, you will be, you can mostly find out the answer. So, I have not seen a movie like that. So, I said, I have not seen a movie like that. So, I have not been to a concert like that before. So, concert la ka is a consonant sound. That's the reason why it takes a. So, this should be A option, the answer. Okay. And 15th question pathina, I was in dash pain after I twisted my ankle. I was in dash pain after I twisted my ankle. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? I was in the pain ன்னு சொல்லணுமா இல்ல a pain ன்னு வருமா? பான்றது கான்சனன்ட் சவுண்ட், அப்போ அதான் வரணும். அப்படி இல்லைன்னா the வரணும். அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லாம கூட இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? I was in pain ன்னு சொன்னாலே it's meaningful தானே. Why should I use and the and all? It's not required. So நான் என்ன சொல்லலாம்? I was in pain. Okay, I was in pain. சொன்னா போதும் இல்லையா? It is more of proper. Okay, so now let's look at the answer. So we should see from 11th one. So dash most cars start badly பார்த்தோம். No article. அதான் நான் சொன்னேன். Most cars start badly on cold mornings. That itself is meaningful. Okay, designationக்கு the தான் ஆன்சர்னு சொல்லியிருந்தேன். the தான் ஆன்சரா இருக்கு. இங்க the தான் வந்து வரும்னு சொல்லியிருந்தேன். லைக் the Tower of London ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் அண்ட் மான்யூமெண்டா கூட இருக்கலாம் அதனால. அண்ட் ஒன் ஆஃப் தன்னு வரப்போ ஒன் ஆஃப் பண்ணாலே almost like you have to use the because we are specifically talking about that place. So the வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ I have not been to a concert. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ரைட்? So தான் வரும்னு சொல்லியிருந்தேன். ஏன்? It's because it's a consonant sound. So அதனால வருது. And இது போல ஒரு கன்சர்ட்டுக்கு நான் போனதில்லை. கன்சர்ட்னா like it's a music show. So like you say இது போல ஒரு கன்சர்ட் நான் போனதில்லை. இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததில்லை. இப்படின்னெல்லாம் நம்ம யூஸ் பண்றப்போ like how you should connect it. Right? So I was in pain. So no article is the answer. I was in pain னாலே it's very meaningful enough. So this is how you have to solve articles. இன்னொரு 5 questions பார்க்கலாம். And then the rest of the questions I want you to try. So see, I'm not going to give the worksheet to everybody. See, unless you drop in a comment saying that I'm interested, kindly send me the worksheet plus your email address. I would be happily sending it to you. I want to know if people are really serious about what we are doing here. Okay, so it's not a show business here. We are all struggling hard to do things, and I'm putting a lot of efforts to help you out with your preparation. So I want people to really engage in like kind of genuine relationship and communication. So enna pannalam appadina you have to drop in a comment stating that you're interested to solve the worksheet on article, and I would be very happily sending it to your email address. So please don't send me like your WhatsApp number and ask me to do that. I don't do that. I want you to drop in your email address so that I can send it to you, right? So I will definitely respond to every comment that I'm receiving. So in the worksheet mattum illa, whatever materials you want, as and when I upload the videos, I will send it to you. And once you complete it, I will send the answer key also. But then ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நீங்க ஜென்யூனா பண்ணணும். ஆன்சர் கீயை ரெஃபர் பண்ணி எழுதவே கூடாது.
சால்வ் பண்ணிட்டு கடைசி ஆன்சர் கீ பார்த்து இவாலுவேட் பண்ணுங்க. என்ன ஸ்கோர் வருதுன்றத கமெண்ட்ல போடுங்க. ஓகே, மத்தவங்க தப்பா நினைச்சா பரவாயில்ல, ஓகேவா? ரைட், அதெல்லாம் பத்தி கவலைப்படவே வேண்டாம். இப்ப என்னோட ஸ்கோர் 5 மார்க்னா 50 கொஸ்டினுக்கு 5 மார்க் தான் எடுத்திருக்கேன்னா பி ஓப்பன் அண்ட் பி ஹானஸ்ட். 5 மார்க் தான் சார் எடுத்திருக்கேன், நான் டெவலப் பண்ணணும், நான் இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும், எனக்கு இன்னும் நிறைய சொல்லி கொடுங்கன்னு சொன்னா நான் இன்னும் பெட்டரா இன்னும் வந்து சொல்லி தர்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ லாங்குவேஜ் பொறுத்தவரை சங்கடமே படக்கூடாது, எதா இருந்தாலும் கேட்டுரும். ஓகே, தெரியலன்னா தெரியல, ஓகே, பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்பதான் என்னால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதே நம்ம வந்து கிராமர் பத்தி பேசுறப்ப பட் தென் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் உங்களை எப்படி வந்து வெளியில் கொண்டு வர்றது? நான் தப்பு செய்யக்கூடாது, மற்றவங்க என்னை பார்த்து சிரிக்க கூடாது, நான் தைரியமா பேசணும், நான் எஃபெக்டிவா டெலிவர் பண்ணணும், எல்லாருமே வந்து தே ஷுட் ஃபீல் ப்ரௌட் அபவுட் மீ. இதெல்லாமே எடுத்தோன்னு நடக்குமா? டெஃபினட்டா நடக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேசுறப்போ நிறைய தப்பு செய்ய போறோம், நிறைய இடத்துல சொதப்ப போகுது. யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? இதெல்லாம் தாண்டி தான் வந்து யூ வில் see success, ரைட்? எல்லாராலையும் பேச முடியும், தமிழ்லையும் பேசலாம், இங்கிலீஷ்லையும் பேசலாம், no matter what language you're learning, you all can speak. You just need some kind of guidance and then you have to have some efforts, right? எப்போதுமே எஃபர்ட் எடுக்கிற ஒரு ஹேபிட் இருக்கணும். ப்ளஸ் டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது, எந்த விஷயத்துக்குமே டிஸ்கரேஜ் ஆகவே கூடாது. ஓகே, எல்லாத்தையுமே வந்து செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம், டெஃபினட்டா கிளியர் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், மோட்டிவேஷன். See, to be very honest and true, nobody has motivated me till now. I'm almost like 34, okay, and nobody in my life has motivated. I have motivated myself. That's the only way I have kind of kept on improving myself. You understand? ஸோ வேற ஆப்ஷனே இல்லை எனக்கு. ஸோ அது அப்படியே பழகிறதுனாலையும் என்னமோ லைக் I'm able to face everything, be it language or be it any other problem, right? I don't get depressed about anything. I'm able to do it. So this is what I wanted to tell you. Okay, so you can move confidently without any issues. Please do it. So just give me 1 minute. So yeah, so we'll continue with this. I don't know like whether you're all engaged in the live show or not. I've not enabled chat as usual. Maybe like in future I'll try to do it. I'm just figuring it out. Right. So like we'll continue with the questions. Fine. So as of now, like I think we saw till 15. Now 16th question. Now of all these cars, I prefer the Japanese one. இப்போ இந்த சென்டென்ஸ் படிச்சோன்னா நமக்கு தெரியும், ஏன்னா we are very specific. I am very specific about the Japanese car. அப்போ டெஃபினட் ஆர்டிக்கல் அங்கே கண்டிப்பாக வரும். ஸோ ஃபார் ஆல் தீஸ் கார்ஸ், நோ ஐம் சாரி, இங்கே பாருங்க, இந்த ஆன்சர் ஷீட்டில் இருக்கும். ஐ மேட் அ மிஸ்டேக். யூ சி, இப்போ நாங்கள் எவ்வளோதான் வந்து இதை சொல்லி கொடுத்தாலும் there are chances that we make mistakes now and then. Okay, so it's like நீங்க ஆர்டிகல்ஸ் எடுக்கலாம், ப்ரிபோசிஷன்ஸ் எடுக்கலாம். சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங், சம்டைம்ஸ் இட்ஸ் லைக் நல்லா நம்ம அந்த கான்செப்ட் நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைப்போம், பட் தென் சம்வேர் வில் கோ ராங். ஸோ இதெல்லாமே நடக்கும். ஓகே, லாங்குவேஜ் பொறுத்தவரை nobody can be perfect. Okay, and you have to be humble to accept the mistakes. Okay, see, I'm a teacher teaching for more than 10 years, right? That doesn't mean I won't make mistakes. I make a lot of mistakes.
but then I will try to rectify, right? So language பொறுத்தவரை இந்த ஆட்டிடியூட் தான் இருக்கணும். சரியா? நான் படிச்சுட்டேன் வந்து என்னால நல்லா பண்ண முடியும், நான் மிஸ்டேக்ஸே பண்ண மாட்டேன். நோ, நெவர். இட் டசன்ட் ஹேப்பன் வித் லாங்குவேஜ். நீங்க டெக்னிக்கலா வந்து என்ன வேணா பண்ணலாம். டெக்னிக்கலா வந்து நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்கன்னா you can give the best output, but then it doesn't work out in language. Okay, it never works out in language with anybody. Even you take Shakespeare, he has made some mistake. Everybody has, like they make mistakes anyway, right? So இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் என்ன சொன்னேன்னு கவனிங்க. நான் எப்படி தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். Of all these cars I prefer Japanese one அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா இப்ப நான் டக்குன்னு என்ன சொன்னேன்னா, I said like the Japanese one ன்னு சொன்னேன் நான். ஓகேவா? எல்லா காரையும் கம்பேர் பண்றப்போ எனக்கு ஜாப்பனீஸ் கார் வந்து வேணும் அப்படின்ற. இதுல என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நான் என்ன நினைச்சேன், இது ரொம்ப ஸ்பெசிபிக், ஸோ அதனால வந்து நம்ம ஜாப்பனீஸ் வந்து த யூஸ் பண்ணலாம், டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணலாம்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். பட் தென் இங்க பாத்தீங்கன்னா லைக் தேர் யூசிங் நம்ம ஆன்சர் ஷீட்ல பார்த்தோம். தேர் யூசிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு ஜாப்பனீஸ் காரை கொடுங்க, எனக்கு ஒரு பென் கொடுங்க கேட்குறோம். கிவ் மீ அ பென். இதே கான்செப்ட் தான், கிவ் மீ அ பென் கேட்குறோம், ரைட்? கிவ் மீ லைக் இதே தான், கிவ் மீ அ டைரி, ரைட்? வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ இந்த சென்ஸ்ல நம்ம பேசுறப்ப என்ன ஆகுதுன்னா, of all these cars I prefer a Japanese one. So because I'm being very general, okay, I'm telling there are a lot of cars, there are a lot of models when it comes to Japanese cars. Okay, but then give me anything Japanese and கேக்குறேன். Give me anything Japanese and கேக்குறேன். அந்த சென்ஸ்ல நான் பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா, like I prefer a Japanese one. இப்போ I prefer a cup of coffee, அந்த மாதிரி. I prefer a cup of coffee. I prefer a cup of coffee. Like that. So பார்க்கலாம். Neil Armstrong made dash first footprint on dash moon கொடுத்திருக்காங்க. Neil Armstrong made இப்ப நான் இதுல வந்து இன்னொரு ரூல் இருக்கு. இதுல என்ன ரூல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டினல் நம்பர் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம் வீடியோல. நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. பட் தென் we saw as ordinal number. அதாவது என்ன அப்படின்னா, the first, the second, the third, the fourth, the 21st அந்த மாதிரி. அப்ப இந்த மாதிரி ஆர்டினல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரப்போ யூ ஹாவ் டு யூஸ் த. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன வரும்? த வரும். ஸோ நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் மேட் த ஃபர்ஸ்ட் ஃபுட்பிரிண்ட் ஆன் த மூன். நான் இப்போ நீங்க மூனுக்கு நம்ம ஏன் த யூஸ் பண்றோம்னா, இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஒன். ஓகே, இட்ஸ் சேட்டலைட், ரைட்? இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒன், நேச்சுரல் சேட்டலைட். ஸோ ஒன் ன்னு சொல்றோம். எர்த் இஸ் ஒன். ஸோ wherever you find something as unique, okay, whatever it is, if it's unique enough, then it is the. So the earth, the moon, okay, the Venus, like that. Planets are irukkutom, oceans are irukkutom, like the Indian Ocean, because it's just one. There could be many oceans, but Indian Ocean is just one. So you have to remember it as the moon, something like that. Okay, fine. Where are நானே சொல்றேன், where are the scissors you borrowed last week? இங்க என்னன்னா, the speaker is being very specific about the scissors which he has given him. அப்போ பர்டிகுலரா தானே பேசுறாங்க, பர்டிகுலரா அந்த scissor மீன் பண்ணி தானே பேசுறாங்க. அப்போ where are the scissors you borrowed last week? அவ்வளவுதான். where are the scissors you borrowed last week? இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? 19th one. It's dash long way by train to dash south of France. So நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். It's a long way by train to the south of France. Okay, it's a long way. Now இப்ப யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, how long will it take ன்னு கேட்குறாங்க. and I'm saying it's a long way அப்படின்னு சொல்றேன். it's a long way னா it's going to take a lot of time. So நான் என்ன சொல்றேன்? it's a long way. I don't say it's the long way, I say it's a long way. இது ஒரு ரொம்ப தூர பயணம் அந்த மாதிரி. ஓகே, இட்ஸ் அ லாங் வே அப்படின்னு சொல்றேன். பை ட்ரெயின், இட்ஸ் அ லாங் வே பை ட்ரெயின் டு சவுத்ன்னு வரப்போ யூ ஹேவ் டு சே த சவுத், த நார்த், த வெஸ்ட் அண்ட் த ஈஸ்ட், பிகாஸ் இட் இண்டிகேட்ஸ்
direction ன்னு நினைக்கலாம் இல்ல வந்து it's unique ன்னு நினைக்கலாம். You understand? That's your wish. But then just remember that any of these words like south, north, whatever it is, it takes definite article the. Apo it's a long way by train to the south of France. Fine. 20th question. Dash French drink a lot of wine. அப்ப இங்க வந்து நம்ம French drink a lot of wine ன்னு சொல்லாமா the French drink a lot of wine ன்னு சொல்லாமா. Specific ன்னு பார்த்தோம்னா I'm talking about specific nationals and so on. I'm talking about French people. So the French drink a lot of wine. I'm being very specific, so I'm using definite article. Okay. ஆனா சில டைம்ல லைக் இந்தியன்ஸ் வரப்போ பார்க்கணும் எப்படின்னு பார்க்கணும். ஓகே எனிவே நம்ம ஆன்சர்ஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே 15லேருந்து 15 பாருங்க. ஐ வாஸ் இது பார்த்தோம் ஆர்டிகிள் இது நம்ம முன்னாடி பார்த்தோம். 16 of all these cars I prefer இதை நம்ம பார்த்தோம். நான் the சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் but then I told you it is wrong and the answer should be a. Now of all these cars I prefer a Japanese one would be the right one. Okay. Neil Armstrong made the first footprint on the moon. இதை நான் சொன்ன மாதிரி வந்து it's like it's the first footprint. Okay. We are talking about something which is very specific. So ordinal number பாத்தீங்கன்னா first second third எந்த நம்பர் வந்தாலுமே the வரும். And footprint on moonன்றது it's a unique place, அதனால the வந்திருக்கு. Where are the scissors? Yeah, because it's being specific. Fine. It's a long way. நான் சொன்னேன் it's a long way by train to the south. Now south north the வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா the French drink a lot of wine. The French drink a lot of wine. Now okay, with this we'll stop it. Now what I want to tell you is this. இப்போ நான் இப்போ எப்படி questions solve பண்றேன் அப்படின்றத நீங்க பார்த்துட்டீங்க. This is the same methodology that you would be using to solve the questions, right? See, even if I'm alone, imagine even if there is nobody in this room, if I'm given a worksheet, okay, if it's a examination, all it's different. We can't speak, we can't interact with the text, right? But it's my house, it's my room here, nobody is disturbing me here. So like how I'm trying to interact with the worksheet. நான் பேசுறேன் சரியா, பாக்குறதுக்கு வந்து தனியா பேசுற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும், அது பரவாயில்ல. But then I'm talking with the text, I'm interacting with the text. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தப்பு பண்ணா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு நான் சரி பண்ணணும், இங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன், நீ எப்படி தப்பு பண்ண, இப்படி பேசுங்க. There's nothing wrong. The more interactive you are, you try to speak in English. Don't feel that nobody is there to talk, to speak in English. You try to speak in English with yourself when you're trying to solve the questions. You read the sentence, you say like this: I was in dash pain after I twisted my ankle. So it should be I was in pain. I was in pain. So there should not be any article. Why there should not be any article? Because we are not very particular. We are telling it in general. So I say like I was in pain. So article is something which is unnecessary there. Okay, if you want to be fluent, if you want to be engaging, if you want to solve the worksheet in an effective manner, I ask you to like speak, interact with the text. It would be interesting. But anyway, in exam you can't do like that, you can't disturb others. But then solve பண்றப்போ பண்ணுங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டினை சால்வ் பண்றோம், கொஸ்டினை புரிஞ்சுக்கிறோம், ரூல் கூட கனெக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்றோம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான், ஆன்சரை நீங்க டிக் பண்ண பிறகுதான் you would refer to the answer key to see whether you have done it correctly or not. Right? எங்கேயோ தப்பாகுதுன்னா stay in the same question, find out what is the answer and then justify. Like ஏன் வந்து இது ஆன்சர்ன்றதை ஜஸ்டிஃபை பண்ணணும். இந்த இங்கிலீஷ் ஆகட்டும், வேர்பலா இருக்கட்டும், whatever it is, justify பண்ண கத்துக்கணும். Whatever like any subject that you are reading from the point of view of examination, you should know how to justify the answers. ஒரு சிலது வந்து நம்மளால பண்ண முடியும், ஒரு சிலது ஜஸ்டிஃபை பண்ண முடியாம போகும், சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும்.
So it's nothing wrong in referring to some, reliable sources and then find out the answer. Nothing wrong. If you don't know, ask somebody. Or if somebody doesn't know, you asked, you tried, it didn't work out, then you research on it. You do some research on it. So these are ways in which you can improve your language skills, right? So I hope this session was useful to you. The only thing that I'm expecting from all of you is this: don't just watch the video and put a like and then go away. I want you to interact with me. Only then, no, I'll have some motivation to understand, whether our sessions are really effective to you, whether you like it or not. Should I change the methodology, or is it something that I should include? இதெல்லாம் நீங்க சொன்னாதான் வந்து, it will keep motivating me, and I would be able to deliver you whatever I can, right? So please interact with me on the comments. Tell me like what you require. So I'll be trying to respond to every comment that you make. And like whenever I have time, I'll try to create videos and also the live thing. So I should have some time for it, so I'll try to do it. But then I want you to be focused on what I'm doing, and then you do it and then let me know how effective it is, or let me know like whether it was useful to you somewhere, right? Or you should also tell me, so if anything is getting over very soon, then you should ask me for more materials, and you drop your email ID. I'll try to give you the materials, right? As far as learning is concerned, no, everything should be open source. Okay, so whatever materials I have throughout my life, whatever I have done, I will share it with you. I don't have any problem in sharing things with you. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ரிசோர்ஸஸ் சஜஸ்ட் பண்ணி ஏதாவது இம்ப்ரெசிவான டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது, இம்ப்ரெசிவான மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா, யூ ஷேர் இட் வித் மீ, and I can go through it, and then I can create a session on that also if you want. Or if you want me to talk about general things, please suggest me on what I should speak. Anything is okay for me, as long as I know it. I'll be very happy to share my knowledge with you. So thank you very much again for turning up for the live session. I'm just expecting some comments, some positive remarks from you. If there is anything negative also, please feel free to drop in the comments. I don't mind. Okay, I want to rectify wherever I'm going wrong. So please give me the opportunity to you tell me like what went wrong with my session, or did you not like anything. Please suggest that also. So I'll try to rectify that slowly, and I know that I have to improve the quality of the video, and the way I'm delivering it, the editing, everything has to be improved. But I don't have that much time to do all these things now. So whatever comes, I'm trying to just deliver it as it is. Maybe in future I'll try to do that. So thank you very much for being supportive and learning. And I've received some comments. I've received a lot of phone calls once I started making some videos from people. They are really getting benefited out of what I'm doing. And hearing such remarks, I feel really happy about uh, doing whatever I can for you.